World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய பிரபஞ்சக்குழுவுடைய சொற்பொழிவு தொடங்கியிருக்கிறது. நம்மளுடைய பிரபஞ்சக்குழுவுடைய பேச்சாளர்களில் சரவடி பேச்சாளர், அதாவது உலகத்தில் உள்ள நடைமுறை விஷயங்களை மிக அழகாக ஜோதிடத்தோடு இணைத்து பேசக்கூடிய நபர். எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக அவருடைய ஸ்பீச்சை கவனிப்பாங்க. நம்முடைய ராஜநிலை ஜோதிடர் அருண்ராமையா அவர்கள். ஏன்னா அவருடைய தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். அவர் இன்றைக்கி என்ன மாதிரி தலைப்பில் பேச போகிறாருன்னா, சேலம் நாமக்கல் மாவட்ட பிரபலங்களின் வாகன எண்கள். ஏன்னா எண்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்குது அப்படிங்கிறதுல நல்ல ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கார். ஸோ எங்களுடைய டீமுக்கே எண்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவர் தான் வண்டி நம்பர்லேருந்து எல்லாம் சூஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு எண்கணித நிபுணர் நம்முடைய அருண்ராமையா அவர்கள். இன்றைக்கி அவர் பேசக்கூடிய தலைப்பின் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேலம் சகாதேவ எண்கணித ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் திரு அருண்ராமையா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எப்பயும் மத்தியானம் சாப்பிட்டு ஃப்ரீயாக உட்காந்து கேட்குறது. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை கொடுத்துடலான்னு இந்த தடவை. கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும். மேடம், பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்கள, தமிழ் தெரியுமா? கன்னட நாக்கு ಗೊತ್ತು ಇಲ್ಲ. ஓகே மேடம், வெல்கம் டு அவர் மந்த்லி மீட்டிங் மேடம். ஓகே ஓகே, பெங்களூர்லேருந்து முதல் முறையாக வந்திருக்காங்க ராஜேஸ்வரி மேடம். அவர்களை ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 46வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் அண்ணன் திரு கரு முருகானந்தம் அவர்களுக்கும், செயலாளர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும், துணை செயலாளர் தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுக்கும், எங்களுடைய சிறப்பு பேச்சாளர்கள் வேலு சிவாயா மற்றும் சரவணன், சதயம் சண்முகராஜா உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த 46வது கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு விஜய ரகுநாதன் சார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மாத தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சேலம் நாமக்கல் மாவட்ட பிரபலங்களின் வாகன எண்கள். அதாவது எப்பயுமே ஒவ்வொரு மீட்டிங்லேயும் உலக நிகழ்வுகளையும் இல்லைன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய எண்கள், அந்த நடிகர் இந்த எண் வச்சுருந்தார், இந்த கிரிக்கெட் வீரர் இந்த எண் வச்சுருந்தார், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்போம். போன தலைப்பு கூட இந்திய அளவில் மிகப்பெரிய கோடீஸ்வரிகள் அப்படிங்கிற தலைப்பை சொல்லியிருந்தோம். சரி, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கூட இருக்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாகன எண்கள், அதை பற்றி ஒரு டாபிக். பொதுவாக இந்த வாகன எண்கள் வேலை செய்தா அப்படின்னு ஒன்று. இந்த வாகன எண்களை விலை கொடுத்து வாங்கணுமா? அதாவது காரை வாங்கிறதுக்கே நம்ம சாருக்கிட்ட போய் லோனு கேட்கணும், பேங்க்கில் போய் லோனு கேட்கணும். அதில் அந்த நம்பரை வாங்கிறதுக்கு எங்கே போய் செலவு பண்ணுறது? ஒரு நம்பர், ஒரு EMI. அந்த நம்பரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு EMI கட்டுறதுக்கான ஒரு செலவு. இப்போது நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைப்பை பார்த்ததும் ஒருத்தர் மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாப்புல, ஒரு தம்பி பாலகிருஷ்ணா அவர்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்காரு. அந்த காருக்கு நம்பர் வாங்கியிருக்காரு, TG 09 0001.
அதாவது TG090001 இந்த நம்பரை வாங்கியிருக்காரு. இந்த இதை ஸ்டேட்டஸை பார்த்தேன். சரவணன் அவரும் சொன்னார், இதை பார்த்ததுமே உங்கள் ஞாபகம் வந்துச்சு சார் அப்படின்னு. அதாவது வண்டி நம்பரை பார்த்தாலே நம்ம ஞாபகம் வரும். அதே மாதிரி ரொம்ப நன்றி. இதை அனுப்புன தம்பிக்கும் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த நம்பர் 1 நம்பர், இந்த நம்பர்னுடைய விலை என்ன? 2 லட்சம். 2 லட்சம் ஒரு தரம். அடுத்து நோனோ, இந்த நம்பர் வந்து கவர்மெண்ட்டில் ஆக்ஷனில் விட்டு நம்பர் எடுத்தாங்க. அந்த நம்பர்னுடைய காஸ்ட் என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லு சொல்லு, எது வேணால் சொல்லு. 2 லட்சம் சொல்லிட்டார் அண்ணா. அதுக்கு மேலே 3 லட்சம், 5 லட்சம். யார்? 5 லட்சம் ஒரு தரம். அடுத்து அவ்வளோதானா? 5 லட்சம். என்னங்க வாங்கவா போகிறீங்க? சும்மா தான் சொல்லுங்களேன். மேலே 5 லட்சத்துக்கு காரே வாங்கிடலாம். ரைட் சார் சொல்கிறாங்க. ரைட், பார்த்துக்கோங்க. 7.7 லட்சம். 7.7. அப்போனா பார்த்துக்கோங்க என்ன. அப்போனா என்ன? 7.70 lakhs. 7,70,00,000 ரூபாய். ஆமாம் தானே? ஆமாங்க. 7.70 lakhsனா அப்போ 7,70,00,000 அப்படி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது சோபா சந்திரசேகர். அவங்க ஒரு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காரில் ஃபோட்டோ கீட்டோ வரும் இல்லை, 7,70,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, BMW எடுத்திருக்காங்க. அதாவது 52வது ஆண்டு கல்யாணத்துக்காக சந்திரசேகர் வந்து சோபாவுக்கு கார் கொடுக்குறாரு. அந்த கார் நம்பர் 1233 அப்படின்னு இருக்குது. 1233 கூட்டினா டோட்டல் 9 வருது. இது வந்து என்னத்தை காட்டுது அப்படின்னா, 12ஆம் நம்பர் அப்படின்றது ஒன்றும், நம்ம அதில் 33 அப்படிங்கிறது 2வது இதை காட்டக்கூடியது. இரு தொழில்களே செய்யும் அப்படின்வாங்க. வாங்கியிருக்க காரை வாங்கியிருக்கிறது சோபா, அந்த அம்மா வாங்கியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இது வரைக்கும் நடிகராக இருந்தார், இப்போ அரசியல்வாதியாகவும் ஆகிறாரு. அப்போ இரு தொழிலை செய்ய போகிறாரு அவங்க பையன் அப்படிங்கிறத இவங்க வாங்கி வச்சுருக்க நம்பரே இண்டிகேட் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போது இந்த எண்களை காசு கொடுத்து வாங்குவது கட்டாயம் தேவை. நம்ம லெவலுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு காரை வாங்குகிறோம், ஒரு 20,000 to 50,000 செலவு பண்ணி அந்த நம்பரை வாங்கியே தீரணும். அப்படி வாங்கிறதுனால என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேலத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் என்னென்ன வண்டி எண்கள் வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம். பிரபல வாகன எண்கள் அப்படின்னா பாப்புலரான வண்டி நம்பர். இப்போ நம்ம வண்டி நம்பரை ஒன்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த வண்டி நம்பரை பார்த்துட்டா இது சாரோட நம்பர், இது இவரோட நம்பர் அப்படின்னு தெரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தினேஷ் உங்கள் நம்பர் என்ன? 29. தினேஷ் சாரோட நம்பர் வந்து 2983. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2983 அவரோட நம்பர். இப்போ இந்த 2983 ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தானே? ஆமாம், அது வைக்க முடியாது. இப்போ அவர் என்ன பண்ணணுன்னா 2992, 2929 இப்படி ஒரு நம்பர் வச்சுருந்தாருன்னா உடனே ஞாபகத்தில் வந்துடுமா? இப்போ தினேஷ் சார் வந்து தைரியமாக சுற்றுவார், எங்கே தமிழ்நாடு முழுக்க சுற்றுவார். அவர் காரை யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் என் காரை கொண்டு போய் எங்கேயாவது நிறுத்திட்டேன்னா உடனே கூப்பிடுவாங்க, ஆனால் வண்டி இங்கே நிற்குதுண்ணே அப்படின்வாங்க. சரி, ஏதோ அந்த ஜேவிஆர்னு போட்டிருக்கோம் அதனால் நிற்கிது அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். போன வாரம் ஒரு பிரச்சனைக்காக சேலத்தில் ஒரு காவல் நிலையத்தில் போய் முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்தார், வண்டியை பார்த்ததும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, ஆனால் 8595ன்னு பார்த்ததும் அண்ணன் வண்டி தான் அப்படின்னு கரெக்டாக வந்துட்டேன்னாரு. 8595 என்னோடய வண்டி நம்பரு. அதாவது என்னதுக்குன்னா, அந்த நம்பர் அடுத்தவங்களுடைய மனதில் நினைவில் போய் நிற்கணும். உங்கள் நம்பர் அப்படி நிற்குமா? ரொம்ப நீங்கள் போய்
ஆல் 2 ஆல் 3 அந்த மாதிரிலாம் கொடுத்து லட்ச ரூபாயில் வாங்க வேண்டாம். சாதாரண ஒரு நம்பர் வல்லரசு தினேஷ் ராஜா ஐயாவே நினைவில் இருக்கும். நான் எல்லோரும் இருக்கும். ஆனால் அவரோட வாகனத்தை நினைவில் வைக்கணுன்னா அந்த எண் நினைவில் வைக்கக்கூடிய எண்ணாக இருக்கணும். முதல்ல அதை நினைவில் வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போய் நிற்கும் போதே இவர் நிற்கிறாருங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருமா. அதனால் என்ன சொல்கிறேன், ரொம்ப லட்ச ரூபாலாம் போட்டு எடுக்க வேண்டாம். எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு. 10 லட்ச ரூபா கார் போடுறதுன்னு ஆயிடுச்சு. ஒரு 15,000 ரூபாய இந்த நம்பருக்குன்னு செலவு பண்ண மனசார தயாராகுங்க. மனசே இல்லைங்க. அந்த மனசே இல்லைன்னா 2 பிரச்சனை. ஒன்று, நம்பர் வாங்கிறதுக்கு மனசு இல்லை. 2வது, அந்த நம்பரை வாங்கிறதுக்கு எங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இது ஒரு 15,000, இவருக்கு ஒரு 5,000 10,000 கொடுக்கணுமே. கண்டிப்பாக சொல்கிறேன், டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக செலவாகும். எதுக்கு செலவாகுது? உடம்பு சரியாகணுன்னா செலவாகுது. ஐடென்டிட்டி நாங்கள் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்கறது ஒரு ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக செலவு பண்ணணும். ஓகேவா? இப்போது பிரபல வாகன எண்கள், பாப்புலர் நம்பர்ஸ். அடுத்து பிரபலங்களின் வாகன எண்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட பிரபஞ்ச குழுவில் இருக்கக்கூடியவர்களும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்க்குறவங்களும் என்ன பண்ணுவோம், நம்ம இது வரைக்கும் நம்பர்ஸை பெரிய ஆளா யாரோ வராரு போகிறாரு அவரை பற்றிலாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். இனிமேல் எங்கேயாவது போகும்போது அந்த நம்பர்ஸை பாருங்கள். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சால் தான் வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும். தெளிவு பிறந்தால் தான் வெற்றி பிறக்கும். எதுக்கு இவன் தேவையில்லாமல் இந்த நம்பர்ஸை வச்சுருக்க போகிறான்? கண்டிப்பாக வேலை செய்கிறதால தான் அவன் வச்சுருக்கான். உங்களுக்கும் வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதக கட்டம் வேலை தன் கடமையை செய்யும். கட்டம் தன் கடமையை செய்யும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸும் உங்களுக்கு ஒரு சில வேலைகளை செய்யுங்கிறதுக்கு தெளிவாகுங்க முதல்ல. அதனால் மனசார வண்டியை வாங்குங்க. வண்டிக்கு ஐடென்டிஃபை, வண்டியை மட்டும் இல்லை, உங்களை ஐடென்டிஃபை பண்ணுற நம்பரை வண்டிக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. எல்லாம் லக்கி பாஸ்கர் படம் பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். நல்லா கொள்ளை அடிக்கிற வரைக்கும் கொள்ளை அடிச்சிருவாங்க 2 பேரும். அவங்க ஃப்ரெண்டு அவங்க ராம்கி எல்லாம் அடிச்சுட்டு, ராம்கி நான் அமெரிக்கா கிளம்புறேன் சார், இதுதான் சார் என் கடைசி மேட்டர்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் எல்லா மேட்டரும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அப்படி இப்படின்னு சால்வ் ஆகிடும். வீட்டில் நைட்டு துல்கர் சல்மானும் அந்த பியூனும் பேசுவாங்க. பேசும்போது துல்கர் சல்மான் சொல்லுவார், இதோட நம்ம இந்த மேட்டரை நிறுத்த போகிறோன்னுவார். ஆமாம் தானே? ஏன்னுவான், கடைசி 48 மணி நேரத்தில் நமக்கு அந்த ஆண்டவன் காட்டினது எல்லோ சிக்னல். காலையில் பேங்க்கில் நடந்தும்போது அந்த நிகழ்வுக்கு ஆண்டவன் நமக்கு காட்டினது ரெட் சிக்னல். இதோடு நம்ம நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லுவான். நான் உங்களுக்கு ஆண்டவன் காட்டுற க்ரீன் சிக்னலை காட்டுறேன். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுன்னா உங்களுக்கு ஆண்டவன் க்ரீன் சிக்னல் கொடுக்குறான். நீங்கள் நல்ல வண்டி நம்பரை எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுகிறது. கைதட்டிடலாமா? எந்திரிச்சிடலாமா? எப்படி ஒரு க்ரீன் சிக்னல், ரெட்டும் கிடையாது, வாழ்க்கையில் இருக்க ரெட்டும் எல்லோவை விட்டுட்டு வாழ்க்கை பறக்கிறதுக்கு க்ரீன் சிக்னல். உங்கள் வண்டி, எங்கள் வண்டி க்ரீன் சிக்னல் போட்டால் தானே போவோம். ரெட்டு போட்டாலும் நிற்கும், எல்லோ போட்டாலும் நிற்கும். க்ரீன் போட்டால் தான் போகும்னா வண்டிக்கு நல்ல நம்பரை போடணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விதியில் ஆண்டவன் கனவுல வந்து தட்டி எழுப்பி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை போட்டு கொடுத்து அதில் நான் பேசுகிறத நீங்கள் வண்டி வாங்கும் போதெல்லாம் தரமாட்டார். பார்க்குறதில்ல யாருக்கோ ஒருத்தருக்கு உங்கள் கண்ணில் படும். அதையும் பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாததும் அதே அவங்க தலையெழுத்து. துல்கர் சல்மான் என்ன சொல்லுவார், நான் இதோட நிறுத்திக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். ஆனால் அவங்க நண்பர் என்ன பண்ணுவார், நான் போய் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேல்யூவை மறுபடியும் கடத்தல் வேலைக்கு பண்ணுவார். அது கடைசி என்ன நடக்குங்கிறது தெரியும். இப்போது சார் தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியுமா? நீங்களே தானே சொல்கிறீங்க, கிரகங்கள் தான் இயக்குது, நம்ம தலையெழுத்தை எப்படி மாற்றுறது? சார் கிரகங்கள் இயக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கெஞ்சுறீங்க, கதறீங்க, அழுவுறீங்க, ஒரு வாய்ப்பை கொடுக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஏதோ ஒன்று, வல்லரசு தினேஷ் ராஜாவை பார்த்து பொழைச்சிக்கோ, முருகானந்த ஐயாவை பார்த்து பொழைச்சிக்கோ, ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் போய் பேசியாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஆனால்
அதை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது ஒவ்வொரு தடவை நான் பேசும்போது சொன்னேன், 50வது கூட்டத்துக்குள்ளார நம்ம பாப்பா வந்து பேசிடும்னு சொல்லி. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மேடையில் வந்து பேசக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி பேப்பர் எடுக்காமல் வந்து பேசுகிறவங்க தான். பாப்பாவுக்கு குருநாதர்கள் யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த மேடைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிப்பரேஷனோடு வந்துருந்துச்சு என்ன மாதிரி. ரொம்ப சந்தோஷம், கைத்தட்டலாம். அந்த பேப்பரை வாங்கி அதுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் காட்டுப்பா. ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணால் 100 out of 100. இன்றைக்கி இங்கே அது பேசுனதுக்கு 200 மார்க்கே போடலாம். அது நம்ம கைத்தட்டலில் தான் போடணும். இந்த சின்ன வயசில் ஜோதிடத்துக்காக எனக்கு டாக்டர் விமலன் சார் வந்து நான் கற்றுக்கும் போது சொன்னார், நீ யங்கஸ்ட் இன் தமிழ்நாடுன்னு சின்ன பையனாக வந்திருக்கேன்னு டிப்ளமோ படிக்கும்போது. நான் இந்த பாப்பாவை பார்க்கும்போது யங்கஸ்ட் இன் தமிழ்நாடாக இருக்குது. 13 வயசில் இந்த மேடையில் ஏறி இருக்குது. அதை வாழ்த்துறேன். இன்னும் பல மேடைகளை சந்திக்க போகுது. அதே மாதிரி இந்த வாய்ப்பு அப்படின்னும் போது நம்ம இந்த சிறப்பு விருந்தினர் பற்றி இந்த லோன் மேட்டரை சொல்லும் போது சொல்லிடலாம். இந்த கார் லோனுக்கு நீங்கள்லாம் அவரை கூப்பிட்டுக்கோங்க. நம்ம ஒரு லோனு தேடிட்டு இருக்கேன், ஒரு 6 மாதமாக தேடுறேன். இவர்கிட்டையும் சார் சொன்னார், சார் இவரை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேசி பாருங்கள் சார் அப்படின்னு. சரி ஓகேன்னு நம்பரை அடித்ததும் அது ஏதோ பிஸியாக இருந்துச்சு, விட்டுட்டார். நானும் விட்டுட்டேன். அநேகமாக இங்கேருந்து நான் சேலம் போயிட்டு நாமக்கல் டு சேலம் போயிட்டுருக்கேன். அந்த டைமில் திரும்ப கூப்பிட்டாரு, அட்டன் பண்ணேன். சார் நீங்கள் அப்படின்னாரு. சார் நான் வல்லரசு தினேஷ் ராஜா சார் அப்படின்னா. சார் எனக்கு நம்பர் அனுப்பியிருந்தாங்க, என்ன டீட்டெயில் என்ன எல்லாம் உடனே கேட்டுட்டு அந்த ரிப்ளை கொடுக்குற விதத்தில் உங்களுக்கு இந்த வேலை ஆகும் ஆகாதுங்கிறத தெளிவாக சொல்கிறதில்ல. அந்த ஃபாலோ அப்லலாம் உண்மையாலுமே கரெக்டாக இருந்த நான் ஒரு 100 பேர்த்த பார்த்தேன், அதில் அவர் நம்பர் இருக்குது, அது அவர் கரெக்டாக இருக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணுங்கள். சார் சொல்கிற மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட், ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் தேவை. இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவை நாங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களை வளர்த்துறதுக்கான அனைத்து விதமான வழிகளையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பயன்படுத்துறது உங்களுடைய கையில் இருக்கிறது. உங்களை கடன்காரன் ஆக்கலை, உங்களுக்கு கடனை வாங்கி கொடுக்குறவரை கூட கூட்டிகிட்டு வந்து பேங்க்கையே காட்டிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் பிழைக்கிறது உங்கள் கையில். சரி, வாகன எண்கள், அதாவது என்ன வாகன எண்ணை எடுக்கணும் சார், ஒரு 2 வீலர் எடுக்கணும், எனக்கெலாம் லோனே கிடைக்காது. இந்த பாருங்கள், எனக்கு முன்னாடியே நம்பர் கொடுத்துட்டாரு. நம்பரை போட்டு அவர்கிட்ட லோனை எடுத்து வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. சரி, நம்பருக்கு வருவோம். உங்கள் வாகனத்தில் உள்ள 4 எண்கள். சார் ஃபுல்லாக கூட்டணுமா? நோ, எல்லாத்தையும் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அதை நம்ம ஒரு தடவையும் சொல்லியிருக்கோம். நான் பேச ஆரம்பித்த முதல்ல இருந்து சொல்கிறேன், இல்லை. அதே மாதிரி 4 எண்களை 2 ஆக்குறோம். முதல் 2 எண்கள், அடுத்த 2 எண்கள் முழுசாக கூட்டக்கூடிய எண். அந்த எண்ணையும் 2 எண்ணாக தான் வைக்கிறோம். ஓகேவா? முதல் 2 எண்களுக்கு தனி பலம் உள்ளது. அந்த 2 எண் சரியான வேலையை செய்யும். 12 33ல் 12ங்கிறது ஒரு வேலையை செய்யும், 33ங்கிறது ஒரு வேலையை செய்யும். ஃபுல்லாக கூட்டி வரக்கூடிய 09ங்கிறது ஒரு வேலையை செய்யும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு பலம் உள்ளது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 1 தனியாக, 2 தனியாக, 3 தனியாக, மறுபடியும் 3 தனியாக இங்கே இல்லவே இல்லை. முதல் 2 எண்கள், அடுத்த 2 எண்கள் முழுசாக கூட்டி வரக்கூடிய 2 எண்கள். அதை ஒற்றை எண்களாக நாம் மாற்றுவது இல்லை. ஓகேவா? தெளிவாயிரமா? இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையோ, நடக்க போகின்ற சம்பவத்தையோ உங்கள் வாகன எண் சுமந்து கொண்டு வருகிறது. எழுதிக்கோங்க. நடந்த சம்பவத்தையோ, நடக்க போகின்ற சம்பவத்தையோ உங்கள் வாகன எண் சுமக்கிறது. சார், யாராவது ஒருத்தர் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். கார் வச்சுருக்கீங்களா சார்? உங்கள் நம்பர் என்ன? 3028. நமக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா சொக்கான்னு? என்ன நம்பர் வந்துருக்கு பாருங்கள், அவர் நம்பரு 3028. என்ன நம்பரு? ஃபுல்லாக கூட்டினா நமக்கு வர்றது 13 தான் வரும். வேறு ஏதாவது வரும்? உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கு இப்போ தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியுமே. 3028. இப்போ இவர் நம்பரை மாற்றணுமா மாற்றக்கூடாதா சொல்லுங்கள் சார். 3028 டோட்டல் 13.
இவர் நம்பரை மாற்றணுமா மாற்றக்கூடாதா? கட்டாயம் மாற்றணும். கட்டாயம் முதல்ல அந்த வண்டியை மாற்றியே ஆகணும். அது அப்புறம் பேசிக்குவோம். ரைட், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நான் கூட்டலை, நான் வாங்கி கொடுக்கல, அது அவர் வாங்கி வச்சுருக்காரு. ஆனால் 13ஆம் நம்பர் நமது எண், நாம் ஒவ்வொரு முறையும் சொல்கின்ற எண், அது அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த எண் எனக்கு ரொம்ப பிடிச்ச எண். சரி, முன்னாடியோ பின்னாடியோ நடக்கிற சம்பவத்தை காட்டுது. அவர் பல பேர்த்துக்கு லோன் எடுத்து கொடுக்கலாம், அவருக்கு சம் ட்ராஜடிஸ் இருக்க தான் செய்யும். ஓகேவா? சேலம் மாவட்டத்தின் பிரபல வாகன எண்களுக்கு வருவோம். சார், சேலம் மாவட்டம் அப்படின்னா சேலம் மாநகராட்சி இந்தியாவில் முதல் மாநகராட்சி. இந்தியாவில் முதல் மாநகராட்சி சேலம் மாநகராட்சி. சேலம் மாவட்டம் அப்படிங்கிறது முன்ன மிகப்பெரிய மாவட்டமாக இருந்திருக்கு. சேலத்தில் இருந்து அந்த பக்கம் ஒசூர் வரைக்கும், இந்த பக்கம் நாமக்கல் வரைக்கும், அந்த பக்கம் ஆத்தூர் தாண்டி இந்த பக்கம் குளத்தூர் வரைக்கும் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது. சரி, இவ்வளோ பெரிய சேலம் மாவட்டத்தில் எல்லாத்தோட நம்பர்கள்லாம் போல் எடுத்ததும் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் யோசித்தேன். நல்லா நிறைய நம்பர்ஸ் எடுத்தோம். எடுக்கும்போது என் கூட ஒரு தம்பி இருந்தாப்புல, அவர் கேட்டாப்புல, ஆனால் இந்த நம்பர் வேணாண்ணா, ஆனால் இந்த நம்பர் வேணாம். சேலத்திலேயே பவர்ஃபுல்லான ஆள்னு தேடுறாரு. நான் இவராக இருக்குமா அவராக இருக்குமா இப்படியான்னு தேடி பார்க்குறேன். கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு பேரை எடுத்தோம் உடனே, வீரபாண்டியார் அப்படின்னு. சரி, ரைட்டு, ஓகே. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய முதல் இது. அவர் நிறையா நம்பர்ஸ் வச்சுருந்துருக்காங்க ஆரம்ப காலத்தில். அவங்க ஜஸ்ட் எம்எல்ஏவும் மினிஸ்டர் போகும்போதெல்லாம் ஆல் 5 கூட வச்சுருந்துருக்காங்க. பட் 27, 28 அது ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கோம். இந்த மீட்டிங்லேயும் நாம் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சேலம் மாவட்டத்தினுடைய பவர்ஃபுல் எண்ணில் இருந்தது அவர். அது கலைஞர் அவர்கள் வச்சுருந்தார். அதே நம்பர் தான் வச்சுருந்தார், கலைஞர் 27, 28. அதனால் அவர் அந்த நம்பரை வச்சுருந்தார். அவர் வச்சுருந்தாருன்னு சேலம் மாவட்டத்தில் நிறையா பேர் இன்னமும் வச்சுருக்காங்க. ராஜம் சுக்கு காஃபி தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இம்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் எனக்கு புல்லரிக்குது, இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தால், அந்த ஓனர் இருந்தால், அவரை இன்றைக்கியோ இந்த நம்மளுடைய கருத்தரங்கத்தை கூட்டிகிட்டு வரலாம். அவ்வளோ சிறப்பான மனிதர். ஆனால் 27, 28 வச்சுருந்தார். ஒரு அசம்பாவிதத்தில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தார். அதே மாதிரி தான் ராஜா அவர்களும் ஹார்ட் அட்டாக்கில் தான். அதனால் 27, 28 பெரிய விஷயங்களை செய்யுது, பட் ஆபத்தாகவும் இருக்குது. சரி, சேலம் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரினா என்ன ஞாபகத்துக்கு வரும்? விநாயகா மிஷன். அவங்களுடைய அனைத்து எண்களும் 9000. விநாயகா மிஷன் போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார் இருக்கும். எல்லாமே ஆடியோ, பென்ஸோ, எது வேணால் இருக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் தான் இருக்கும். 9000 இருக்கும். ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டு அளவில் சொல்லப்போனால் இந்திய அளவில் சேலத்திலிருந்து கோடீஸ்வரராக உள்ள 2 பேர் இருக்காங்க. அதில் நம்பர் 1 திருவேணி எர்த் மூவர்ஸ். திருவேணி குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திருவேணி எர்த் மூவர்ஸ். அவங்க இப்போது வச்சுருக்க எண் 1499. 1499. காஃபி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி காஃபி அங்கங்கே சேலம், கோயம்புத்தூர் அந்த இதிலெல்லாம் பைபாஸ்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். காஃபி ஸ்டாப்புன்னு போட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய எண் சாதாரணமாக நார்மலாக லைஃப் ஆரம்பித்து இந்திய அளவில் இன்று உலக அளவில் மைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. உலகத்தில் மைன்ஸே வச்சுருக்காங்க. உலக லெவலில் மைன்ஸ் எடுக்கிறாங்க. 1499. இரண்டாவது அளவில் கோடீஸ்வரங்க அப்படின்னா வரலக்ஷ்மி. சேலத்தில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 6 லட்சம் அந்த மாதிரி வருது. சேகோ ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய எண் 24. வரலட்சுமி. அடுத்து ஜிஆர்டி ஹோட்டல். அது இல்லாமல் அரவிந்த் பஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்காங்க அவங்க சார். அவங்களுடைய அனைத்து எண்களும் 7777. 7 தலைமுறை
சித்த மருத்துவம் யார்? சிவராஜ் சித்த வைத்தியசாலை. அவங்களுடைய எண் 0333. அதே மாதிரி மாடர்ன் பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பங்க் இருக்குது. அவங்க ஒரு பெரிய குரூப்பு, ஏற்காடில் எஸ்டேட் வச்சுருக்காங்க, ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்களும் அதே 0333 தான் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சொர்ணாம்பிகை பஸ் அப்படின்னு சொல்லி சேலம் டு மேட்டூர் முதல் முறையாக பஸ்ஸை ஓட்டியிருக்காங்க 1927. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நம்பரும் 1927. அவங்களுடைய ஸ்டாஃப் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2 வீலர் ஷோரூம் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தன் போய் ஜாயின் பண்ணான்னா அவனுக்கு நம்பர் அவங்க சியூஜியில் எடுத்து கொடுக்கும்போது 1927 தான் எண்டிங் நம்பராக இருக்கும். சார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க சார். 1927 அவங்க வண்டி எடுத்ததை நினைவாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கோம்? 98 வருஷம். இன்றைக்கி நம்பர் எடுக்கும் போது அந்த நம்பரை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் 7447. அவங்கக்கிட்ட நிறையா நம்பர்ஸ், நிறையா வண்டி இருக்குது. சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் பைபாஸில் சேலம் நாமக்கல் பைபாஸ்லேயும் இருக்கும், சேலம் ஆத்தூர் பைபாஸ்லேயும் இருக்கும். நல்ல பெரிய இது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அவங்களுடைய நம்பர் வந்து 74474114. அது இல்லாமல் ஏகப்பட்ட கார் இருக்குது. ஒரு சில ராஜநிலை எண்களும் இருக்குது, ஒரு சில நார்மல் எண்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்புறம் சேசாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே 6666. யாராவது சேலத்துக்கு ஃபேர்லாண்ட்ஸ் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஃபேர்லாண்ட்ஸ் பெருமாள் கோயில் தெரியுமா மேடம்? ஃபேர்லாண்ட்ஸ் பெருமாள் கோயிலிருந்து அப்படியே பக்கத்து சந்து அப்படி இறங்குனீங்கன்னா அந்த சந்து வரும். அப்படி சும்மா இப்படி போய் இப்படி திரும்பி அந்த இடத்துக்கே வரலாம். போனீங்கன்னா அந்த இடத்துல இப்படி திரும்பி பாருங்கள். குறைஞ்சது வெளியில் அவங்க வீடு அங்கே தான் இருக்குது. ஒரு 6-7 கார் நின்றுட்டுருக்கோம். ஆல் 6. எப்படி? அடுத்து மெகாவின் சுவிட்ச் கம்பெனி அப்படின்னு சொல்லி பைபாஸில் இருக்குது ஒரு சுவிட்ச் நிறுவனம். அவங்களுடைய எண் 6116. சேலத்தில் நிறையா பில்டிங் கட்டி விற்கிறதுல ஒரு பெரிய நிறுவனம் சொல்லலாம் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸ்ரீ விஜயலட்சுமி பில்டர்ஸ், SVBன்னு இருக்கும். ஸ்ரீ விஜயலட்சுமி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காரில் அதில் எல்லாம் எல்லா நம்பரும் ஆல் 9. சேலம் ஃபேர்லாண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் காலைக்கதிர் ஆஃபீஸ் இருக்கும். அந்த சந்தில் போனீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வீடு இருக்கும், சிங்கம் இருக்கும். வீட்டை பார்த்திங்கனாலே சும்மா அப்படி இருக்கும். அந்த அவங்களுடைய எண் அனைத்தும் 9999. அடுத்தது சேலத்தோட நகைக்கடைனா என்னங்க? சேலத்தில் என்ன நகைக்கடை ஃபேமஸ்ஸு? AVR. அவர்களுடைய வாகன எண் 1681. சார் இப்போ நல்லா கேளுங்க. சாரோட நம்பர் கேட்டோம், ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அப்போ நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி நம்பர் வைக்கணும்னு சொன்னோமா? இந்த 1681 ஞாபகத்தில் வைக்க முடியுமா? தெரியாது. அது ஒரு பெரிய நம்பரா? இல்லை. 1499 கூட நல்ல நம்பரு. 1499 அது போய் நிற்கும். அது திருவேணி ஷோரூமுக்கிட்டேயோ இல்லை காஃபி ஷாப்புக்கிட்டேயோ அந்த ஓனர் வரும்போதெல்லாம் நிற்கும். அவரை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஜோதிடம் கற்றுக்கும் போது எனக்கு 2 குருமார்கள். அதில் ஒருத்தர் சுகவனம் ஐயான்னு சொல்லி, அவருக்கு அந்த சுகவனம் ஐயாக்கிட்ட தான் அவர் வந்து ஜாதகம் பார்ப்பார். நான் அவரோட அங்கே உட்காந்துருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னை கூப்பிட்டு நீ அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. சுமார் ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்குங்க. முழு செலவும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அவருக்கு இந்த சமயத்தில் அவருக்கு அந்த நன்றி தெரிவிக்கிறேன் உங்களோட கைத்தட்டலோட. அதாவது ஒரு ஜோதிடரை அவர் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அதுக்கப்புறம் அவருக்கு பெட் சோர் வந்துருச்சு. அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும்போது, அருண் நீ போய் அவரை பார்த்துட்டு வான்னாரு. நான் அவரை போய் ஆஃபீஸில் பார்த்தேன். என்னன்னு கேட்டார். ஐயாவுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னேன். வீட்டு வாடகை, மாத செலவு, அவரை பார்த்துக்கிற ஆள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துறேன். கடைசி இறுதி ஊர்வலத்துக்கு கூட வந்துட்டு போனாங்க, அவரும் அவருடைய மனைவியும்.
அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இந்திய கோடீஸ்வரராக உலக கோடீஸ்வரராக வரலாம். முதல்ல ஜோதிடர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல இது இருக்கணும். அடுத்து ஏவிஆர் பார்த்துட்டோம். சேலத்தில் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் ரொம்ப பெரிய நிறுவனம் மாணிக்கண்ணன் வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஏடெக்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய அனைத்து எண்களும் 1000 1000. நரசூஸ் காஃபி பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது. அது சேலத்தினுடைய ஐடென்டிட்டி. அதில் நிறையா பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிங்க. அதில் பெரியவர் அதை நிறுவனவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் பயன்படுத்திய எண் 6464. அடுத்தது இன்னொருத்தங்க 32 வச்சுருந்துருக்காங்க. இன்னும் வேறு சில நம்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் பெரியவர் கடைசி வரைக்கும் வச்சுருந்த நம்பர் 64. ஓகே, சேலத்தில் பவர்ஃபுல்லான பீப்புள்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீரபாண்டியர்கிட்ட போனோம். ஆனால் இப்போ எப்பயுமே பவர்ஃபுல்லான பீப்புள் யாருங்க இருப்பா? தமிழ்நாட்டில் வரல. ஓகே, சேலம் மாவட்ட ஆட்சியர். யார் வேணா வந்து போ, ஆட்சியராக இருக்கிறவங்க தானே என்றைக்கும் பவர். அவங்களோட நம்பர் என்ன? 3333. ஆட்சியர் எண் நமது எண் 3333. சேலம் மாவட்டத்தினுடைய பிஆர்ஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கலெக்டரேட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தான் அனைத்து விஷயங்களுக்கும் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய எண் 2222. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போகிறீங்க, அங்கே கலெக்டர் வந்திருக்காங்கன்னா கலெக்டர் உட்காந்து ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக வெளியில் போய் அப்படியே அதில் கலெக்டர்னு போட்டிருக்கோம், அந்த கார் நம்பரை பார்க்குறீங்க. மந்திரின்னு போட்டிருக்கா, அங்கே போய் அந்த நம்பரை பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜை பண்ணி விடுங்க. எனக்கு 4 நம்பர் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? உங்களுக்கும் இந்த நம்பர் வேலை செய்யுதுங்கிறது தெரியும். நிகழ்ச்சி பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் வெளியில் போகிறீங்க, நம்பரை பார்த்துட்டு வரீங்க, ஓ இப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஜெயிச்சிடலாம். அடுத்தது சேலம் மாவட்டத்தினுடைய மேயர். அவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தானே. அவருடைய எண் 3366. சேலம் மாவட்டத்தில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுடைய எண் 9511 அப்படின்னு ஒரு நம்பரை வச்சுருந்தார். அவர் ரொம்ப நாளாக வச்சுருந்தார் 9511. இந்த நம்பரில் எல்லாத்தையும் நான் சொல்கிறத மட்டும் சொல்கிறேன், கூட்டுற வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த தடவை அவர் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி பேச்சு இருந்துச்சு. ஆனால் ஆகலை. ஆனால் அவருக்கு அந்த டைமில் ஒருத்தர் கொண்டு வந்து அவர் ஒரு நம்பர் கார் வாங்குறாரு 6666. அவர் அமைச்சர் ஆயிட்டார். அமைச்சரோடு இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள்ட்ட கேளுங்க, என்னை விட பல நம்பரை சொல்லுவார். சரவணன் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் அவரை தாண்டி தான் உள்ளே போகணும், அவரை தாண்டாமல் உள்ளார போக முடியாது. அவர்கிட்ட உட்காந்திங்கன்னா லிஸ்ட்டே கொடுத்துருவார். கரெக்டுங்களா? ஆல் 6 தானே போகிறாரு. சரி, தமிழ்நாட்டு லெவலில் சொல்லுவார். அடுத்தது சேலம் மாவட்டத்திலேருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண் 5577 இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது 5999 வச்சுருக்காரு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பழைய காலத்துலேருந்து நல்ல பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்து நிறுவனங்கள்லாம் வச்சு ஹோட்டல், பஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்க நிறுவனம்னு பார்த்திங்கன்னா எல்ஆர்என் அப்படின்றது. எல்ஆர்என் அப்படின்னு இருக்கும். அது அவங்களுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 4466 4466 பஸ்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு கடன் வாங்கி கொடுப்பவர், ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கி கொடுப்பவர் இன்றைக்கி வந்திருக்காரு. தொழில் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைனான்சியர் வேணும்ல. சேலத்தில் ஒரு பெரிய ஃபைனான்சியர் இருக்கார். அவர் பேரை நான் சொல்லலை. ஆனால் அவரை வந்து நம்மளுடைய சிறப்பான எண் என்னது 32, அதில் தான் அவரை அழைப்பாங்க. எஸ்ஆர் அப்படின்னு அழைப்பாங்க. அவருடைய வாகன எண் 7447. அப்புறம் கேஎம்பி பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மண்ணெண்ணெய் விற்பவராக தொடங்கி கிரானைட் அது இதுன்னு விற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவங்க கேஎம்பி. அவங்களோட எண் 9995. சரி சார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். போய் ஒவ்வொருத்தராக சுற்றி போய் பார்த்துக்கிட்டு அவன் வீடை தேடுறது இவன் வீடை தேடுறது அதெல்லாம் ஆகாது. எனக்கு போய் ஒரே இடத்துல நான் பார்க்கணும். அந்த இடத்த போனதும் ஈஸி அசஸாக இருக்கணும். நேராக சேலத்துக்குள்ளே வாங்க, பெரிய பாலம் இருக்கும். அந்த பாலத்துலேருந்து இறங்கி பாலத்துலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் சேலம் கேசல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். நேராக சேலம் கேசலோட கார் பார்க்கிங்கில் போய் நின்றுருங்க. நிறுத்திட்டு ஒரு 7 வண்டி 8 வண்டி நிற்கும். ஓனர் வரும்போது, ஓனர் இருந்தாருன்னா சாயங்கால சமயத்தில் 67 89 6789. சார் அவர் பாம்பேயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பாம்பேயில் ஹோட்டல் வச்சுருக்காங்க, சேலத்தில் வச்சுருக்காங்க, பயங்கர ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. பாம்பேயில் எடுக்கிற நம்பர் இந்த நம்பர் எடுக்கிறாங்க. ஒரு வண்டியை பாம்பேயில் போட்டு ப்ரீ புக் பண்ணிவிட்டு அந்த டெம்பரவரி நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை 67 89ன்னு போட்டு தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்புறமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 67 89. அடுத்தது எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல், ரொம்ப பாப்புலரான இது. அவங்கக்கிட்ட கார் டீலிங், கார் இதெல்லாம் வச்சுருக்காங்க. 4444. ஜோதிட பிரபஞ்ச குழுவில் வாகன எண்கள் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல 2வது கருத்தரங்க, அதாவது எனக்கு 2வது பேச்சு. இப்போ மாதிரியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். ஸ்லோவாக மெதுவாக. இன்றைக்கி அந்த பாப்பா கூட ரொம்ப தைரியமாக சூப்பராக பேசுனுச்சு. எப்படி பேசுதுன்னு நினச்சேன், நல்லாவே பேசுனுச்சு. இந்த பாப்பாவோட நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசியிருப்போம். ஆனால் அப்போ பேசும்போதே நான் சொன்னேன், திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய எண் 4444 அப்படின்னு சொல்லி. நல்லா பாருங்கள், தமிழ்நாடே கொண்டாடுனுச்சு திரு அண்ணாமலை அவர்கள் திரும்ப மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக வரணும்னு. அந்த 4444 அவரை ஏற்கனவே எம்எல்ஏவாக ஆக்குனுச்சு. பரம்பரையாக ஏற்கனவே நான் அந்த மீட்டிங்கில் பேசி அந்த நம்பரில் சொல்லியிருப்பேன். அவர் இன்றைக்கி பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராகிறார். 4444 வச்ச அன்றைக்கே ஆகிட்டார். மொத்தத்தில் ஆகிட்டார்ல. அது ஏன் ஆனார்? அந்த 4444 முன்னாடி கூட அதில் அந்த 44 பிரச்சனை. எலெக்ஷன் சமயத்தில் கூட ஒரு சில பணம் மாட்டி அதில் அவருக்கு பிரச்சனை. பட் இருந்தாலும் ஆயிருக்குன்னா கூட்டு எண்ணுக்கு பலம். இதில் முதல் 2 எண் 44 தான், 2வது 2 எண்களும் 44 தான். அந்த 2 எண்ணுமே தொல்லையை கொடுக்குது தான். ஆனால் கூட்டி வரக்கூடிய 16 அனைத்தும் லாபத்தில் முடிந்தது. புரியுதா? இந்த நம்பரில் புரியுதா? முதல் 2 எண்களும் 1, 2வது 2 எண்களும் 1. ஆனால் 3வது வரக்கூடிய எண் பலமானதாக அமைந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை மாறும். சாரோட எண்ணில் பலமே அவருடைய கூட்டு எண் தான். 22 ஓடிக்கிட்டே இருக்கும், வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார். அடுத்தது சேலத்தில் இன்னொரு நாமக்கல் பைபாஸ் அந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா தரன் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். தரன் டைல்ஸு, தரன் மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய வாகன எண் 0999. அப்புறம் ஏபி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வருதோ இல்லையோங்க, அது இருக்குங்க. அந்த ஆஸ்பத்திரி அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்காங்க. நானும் சரி ஒரு தடவை என்னடா இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே வா வரும்னு சொன்னாங்க. எங்கேண்ணா இருக்குன்னு இங்கே வான்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தா அது நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோ பெருசு சேலத்தில் இருக்குது. சரி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, கார் பார்க்கிங்கை போய் பார்க்கலாம் அப்படின்னு. கார் பார்க்கிங் பிரம்மாண்டமான பார்க்கிங். இவங்களுக்குன்னு தனியாக சைடில் ஒரு பார்க்கிங் வச்சு உள்ளே போய் பார்த்தேன். உண்மையாலும் அனைத்து எண்களும் 3060. டாக்டர் ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர். பிஸ்னஸில் பயங்கரமான பிஸ்னஸ், ஏகப்பட்ட பணம் சும்மா கட்டி வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில். மருமகனுக்கு மகளுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனால் போதும். சர்வீஸ்லாம் செம, மக்கள் பயன்படுத்திக்கணும். 3060. அதே மாதிரி இது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாலும் ஒரு மகளிர்
ஜாக்கி ஷோரூம் வச்சுருக்காங்க. வாங்க சதயம் அவர்களை வணக்கம். 75 ஒரு 6-7 இடத்துல ஷோரூம் வச்சு நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க பங்கு சந்தையில் ஒரு வர்த்தக ஆலோசகராக இருக்காங்க. டிவியில் எல்லாம் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வருவாங்க, மறுபடியும் டிவிலெலாம் வருவாங்க. அவங்க நம்பர் 70 அவங்க பேர் வேண்டாம், அவங்க 70 வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரபலங்களின் வாகன எண்கள். அதாவது நான் சேலத்தில் எடுக்கலான்னதும் 11 சட்டமன்றம் இருக்குது, 11 எம்எல்ஏ. எப்படியும் ஒரு எம்எல்ஏ நம்ம அண்ணன், அவர் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், 2222 எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு இன்னொருத்தர் மந்திரி, ஆல் 6. மீதி 11 பேர்த்து எல்லாத்தையும் எடுத்துடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இந்நாள் முன்னாள் திரையரங்க உரிமையாளர்கள், அப்படி இப்படின்னு எல்லா பிரபலத்தோடைய எண்களையும் எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். இருந்தாலும் பெரிய அதை விட பெரிய ஆளாக இருக்கக்கூட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த எண்கள் இதே போதும்னு நினைக்கிறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்துட்டு அடுத்த இதை பார்ப்போம். நாமக்கல் மாவட்டம்னா என்னங்க? கல்வி மாவட்டம், லாரி உரிமையாளர்கள் மாவட்டம், இந்தியாவில் அதிகமாக பணம் குஜராத்தில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் அதிகமாக பணம் இருக்க மாவட்டம் நாமக்கல், அதில் அதிகமாக பணம் இருக்கிற இடம் திருச்செங்கோடு. ஜோதிட பிரபஞ்சக்குள்ள கூட்டம் ஏன் திருச்செங்கோடில் நடக்குது அப்படின்னா அதனால தான் நடக்குது. கைத்தட்டுங்க. அதிகமாக பணம் வரணுன்னா திருச்செங்கோடுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். அதிகமாக பணம் இருக்கக்கூடிய இடம் திருச்செங்கோடு. இந்த மாவட்டத்தினுடைய வாகன எண்களில் இந்திய அளவில் கோடீஸ்வரராக உள்ள ஒருத்தர் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? நாமக்கல் மாவட்டத்தில் சொல்லுங்கள் சார். இந்திய அளவில் பணக்காரங்க இல்லை, கிறிஸ்டி நிறுவனம் 6699, காளீஸ்வரி அதெல்லாம் இருக்கா, கிறிஸ்டி 6699. சரி, விவேகானந்தா கல்லூரி மற்றும் மருத்துவமனை 0919. திருச்செங்கோட்டில் குட்டி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க 4444. நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தமிழ்நாட்டு அளவில் அரசு கான்ட்ராக்டுகளை அதிகம் எடுத்து நிறைய சிறப்பாக செய்யக்கூடியவங்க பிஎஸ்டி ஓபி வரும் இல்லையா, பிஎஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன். அவர்களுடைய எண் 3366. ஜான்சன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜான்சன் கல்லூரி, அவர்களுடைய எண் 1ஆம் நம்பர் 0001. நீ அங்கே எங்கேயே படிச்சியாப்பா? அதான் நம்பரா? பாப்பா பார்த்துட்டு இருக்கு. கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனம் 1213. அவர் இருக்க வரைக்கும் அப்போவே கொஞ்சம் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு, பட் இப்போ நார்மலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய 13 டோட்டல் உங்களுக்கு என்னன்னு தெரியும், பார்த்துக்கோங்க. அடுத்தது ரேன் இண்டியா, அதாவது ராணா டார் ஸ்டீல்ஸ் அப்படின்றவங்க. அவங்கள வச்சிருந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ராணா முறுக்கு கம்பிகள் பார்த்துருப்பீங்க, அப்போ ஆல் 8 வச்சுருந்துருக்காங்க, டாப்புக்கு போயிருக்காங்க. அப்புறமா 0888க்கு போயிருக்காங்க, 0888க்கு போயிருக்காங்க, ஃபுல் டவுன்ஃபால் ஆகிட்டாங்க. இப்போது 0808 வச்சுருக்காங்க. தங்கமணி மினிஸ்டர் அவர்கள் 65 66 வச்சுக்க. நிறைய பேர் அந்த பக்கத்தில் பள்ளிப்பாளையம் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா 65 66 வச்சு கொடுப்பாங்க. சார், நாமக்கல் மாவட்டத்தின் எப்படி நம்ம சேலம் மாவட்டத்தின் வீரபாண்டியார் அப்படி சொன்னோம், இன்றைக்கி அரசியலில் இல்லை பவர் அப்படின்னு. அரசியலில் நம்பர்ஸ் தான் நமக்கு கதை. பவர் அப்படின்னா ராஜேஷ்குமார் திமுக, அவருடைய வாகன எண் 2727. என்னோட நண்பர் அண்டு என்னோட சிஷியன் கூட சொல்லலாம். ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு, ஆனால் என்னன்னா சேலத்தில் 27 ஜாக்குவார், லேண்ட் க்ரூசர் எல்லா வண்டியும் 27 ஓடிட்டுருக்கேன், அது யாருன்னு கண்டுபிடினா அப்படின்னாப்புல. அது ஃபேரான்ஸில் ஒருத்தருடைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் இருக்காங்க, எல்லா நம்பரும் 27 சல்மான் கானோட நம்பரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்திய அளவில் போனால். இங்கே இவர்
27 வச்சுருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இதுக்கு முன்னாடி திரு காந்தி செல்வம் அவர்கள் 18 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்டத்தின் திமுகவின் மாவட்ட செயலாளர். அவருடைய வாகன எண் 1818. எப்படி பார்த்துக்கோங்க, 1818ன்னு அவர் வச்சுருந்துருக்காரு. 18 வருஷம் கொடியேட்டி மினிஸ்டராக இருந்திருக்கார், சென்ட்ரல் மினிஸ்டராக பிச்சு வேஞ்சிருக்காரு. அடுத்தது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள கொங்கு நாடு மக்கள் கட்சியின் மாதேஷ் அவர்கள், அவர்களுடைய எண் 3333. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு ராமலிங்கம் அவர்களுடைய வாகன எண் 3333. எப்படி சார்? இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு கதை இருக்குது. என்னென்னா, 2 பேரும் முழு நேர அரசியல்வாதி கிடையாது. 2 பேரும் சாதாரண நபர்கள், சாதாரண தொழிலதிபர்கள். அந்த மாதிரி எம்பி சீட்டு வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் மேலே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகி அதனால் திரு மாதேஷ் அவர்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்பட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். 3333 வாங்கி 1.5 வருஷத்தில் அவர் ஒரு இனோவா வச்சுருக்கார், இவர் ஒரு இனோவா வச்சுருக்காரு, தார் வண்டியும் ஒன்று வச்சுருக்காரு திரு மாதேஷ் அவர்கள். 3333 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பள்ளிப்பாளையம். இவங்களாம் நின்னும் போது இவங்களாம் ஜெயிப்பாங்களான்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாம் 33, அனைத்து புகழும் 3333க்கே சேரும். சரி, பள்ளிப்பாளையம் பவானி பகுதியில் இருக்கக்கூடிய திரு ஜேகேகே காலேஜ், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரோட நம்பரும் 3333. PVK குமார் 6566. சார், நான் சொல்கிறவங்கலாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இது ஆகக்கூடாது, எல்லாருமே சுமாராக ஒரு 500 to 1000 கோடி வச்சுருக்கவங்க தான். KKP டெக்ஸ்டைல்ஸ் 0001. SJLT டெக்ஸ்டைல்ஸ் கடைசி 2 நம்பர் 97 பயன்படுத்துகிறாங்க. அவங்க எல்லா காரில் பார்த்தீங்கன்னாலும் கடைசி 2 நம்பர் மட்டும் இருக்கும், அது 97 இருக்கும். மற்ற நம்பர்லாம் எது வேணால் மாறி இருக்கும். புரியுதுங்களா? 2 அவங்க கடைசி ஒரு நம்பரை மட்டும் 7 பயன்படுத்துகிறவங்க இருக்கலாம். ஆனால் இவங்க கடைசி 2 நம்பரை மட்டும் 97 பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா? முதல் 2 எண்களுக்கு பலம், இரண்டாவது 2 எண்களுக்கு பலம், கூட்டு எண்ணிற்கான பலம். இவர் அந்த 2வது எண்ணை மட்டும் இயக்கிக்கிட்டே இருக்காரு, 97 வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வாஞ்சிலி ஃபீட்ஸ் 8892. அடுத்து PSK கன்ஸ்ட்ரக்ஷன், கொங்கு நாடு காலேஜினுடைய உரிமையாளர் 1188. ஸ்ரீனிவாசா எழுதிட்டுருக்கீங்களா? ஸ்ரீனிவாசா கார்பரேஷன். இது ஏன் மெதுவாக சொல்கிறேன்னா, பாப்பாவும் அவங்களும் நோட்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் அங்கே எழுதுறதுனால மெதுவாக சொல்கிறேன். அங்கே இருக்கிறவங்க பக்காவாக நோட்ஸ் எடுப்பாங்க, எல்லா நம்பரையும் எடுத்துருவாங்க. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்க்குறவங்கள சொல்கிறேன். ஸ்ரீனிவாசா கார்பரேஷன் 4555. திருச்செங்கோடு மத்திய அரசு கிளாத்திங் 0001. முத்துராஜா SKT பஸ் உரிமையாளர் 0999. கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் முரளி அவர்கள் 3333. சத்தியமூர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன் 4444. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் எனக்கு ஒரு கிளைண்ட் ஒரு கொரோனா டைமில் அறிமுகமானார். அவர் பேரும் இதே தான். அவர் அப்போ எல்லாமே ஆல் 3 வச்சுருந்தார். நான் அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு, கொரோனா டைம், அந்த கொரோனா சமயம் நடந்துகிட்டு இருக்க சமயம், அப்போ வீட்டுக்கு வராரு, உட்காந்து பார்த்து பேசிவிட்டு, ஆனால் ஆல் 3 ஓகே தான், இருந்தாலும் உங்களுக்கு வேறு நம்பர் மாற்றலாமாண்ணா அப்படின்னா, சரி உங்கள் விருப்பங்க அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 5151 மாற்றி கொடுத்தேன் அப்போது அவருக்கு. அப்போவே ஆல் 3 வந்து இனோவா, ஜாஸ் அந்த மாதிரி 2 வண்டி வச்சுருந்தாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 5151 கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டி தாண்டிட்டாங்க. இப்போ இனோவா, ஃபார்ச்சுனர் எல்லாமே 5151 மாற்றிட்டாங்க. அடுத்தது RMD துரை 1919. இதை பொதுவாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்துக்காரங்களை விட இந்த நாமக்கல் மாவட்டத்துக்காரங்களுக்கு தெளிவாக புரியும். ஏண்டானா இந்த நம்பர்ஸ் எல்லாம் அவங்க லைவில் பார்த்தது,
அவங்கெல்லாம் எப்படி இருந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திரு கிரீன் பார்க் தெரியுமா? கிரீன் பார்க் ஸ்கூலு, கிரீன் பார்க் சரவணன் அவர்கள் 1212. ரவி நெஸ்ட் 9797 எக்கு முட்டை வியாபாரம் பண்ணக்கூடிய ரவி நெஸ்ட் 9797. தென்பாண்டியன் லாரினா தெரியும், தென்பாண்டியன் குரூப் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண் 5959 5959 தென்பாண்டியன் குரூப். அவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எண்டிங் 59 தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தென்பாண்டியன் அவர்களுடைய சகோதரருடைய எண் பார்த்தீங்கன்னா டிபிஎன்னு சொல்லுவாங்க அவரை, 8859 8859. சேலத்தில் ஒரு ஃபைனான்சியர் சொன்னேன், அதே மாதிரி நாமக்கல்லில் ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியர் வெங்கடேஸ்வரா ஃபைனான்ஸ்னு சொல்லி அவங்களுடைய எண் 3838. அதே மாதிரி தென்பாண்டியன் குரூப்போட அவங்க சம்பந்தி திரு துணைவன் அப்படின்னு சொல்லி அவங்களோட இது இருக்குது. அவங்களுடைய அனைத்து வாகன எண்களும் 1111. இந்த துணைவன் குரூப்பு பார்த்திங்கன்னா ஒரு 250 லாரிக்கு மேலே வச்சுருந்தவங்க இப்போ கொஞ்சம் லாஸ் ஆகிட்டாங்க. 1111 அந்த வேலையை செஞ்சிருச்சு. இப்போது இது வரைக்கும் நான் சொன்ன நம்பர் குறைஞ்சது உங்கள் கையில் ஒரு 50 நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக இருந்திருக்கும். இந்த நம்பரெல்லாம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது நீங்களாக எடுத்துக்கிட்டால் அது உங்கள் தலையெழுத்து. இப்போ எல்லாத்தையும் எழுதிடுவீங்க. இந்த வண்டி நம்பர்லாம் உங்ககிட்ட இருந்தாலும் கூப்பிடுங்க, சார் இந்த நம்பர் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் இன்னும் இவங்கள மாதிரி ஆகலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இருக்காது. இருந்திருந்தால் இதை நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, இங்கே வந்திருக்கவும் மாட்டீங்க. 2 நம்பர் கரெக்டாக இருந்திருந்தால் கூட நம்ம இந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான் நோட்டீஸ் பண்ணது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சார் உங்கள் தெருவில் நீங்கள் இருக்கீங்க சார், உங்கள் தெரு இந்த இடத்துல ஆரம்பித்து ஒரு 100 அடியோ இல்லை ஒரு 200 அடியோ போகட்டும், உங்கள் தெரு இந்த வாகன எண் கரெக்டாக இருக்கான்னு தெரியும்னா நீங்கள் ஒரு 2 வீலர் நம்பர் வச்சுருக்கீங்க. அந்த 2 வீலர் நம்பரை 2ஆக பிரிக்கிறீங்க. முதல் எண் 2வது எண்ணை பிரிக்கிறீங்க. கூட்டு எண் பண்ணவே வேண்டாம். முதல் எண் 2வது எண்ணை பார்த்துட்டு இந்த தெரு ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங்குள்ளார கண்டிப்பாக உங்கள் வண்டி நம்பரில் முன்னாடி இருக்க நம்பரோ பின்னாடி இருக்க நம்பரோ இருக்கிறவன் அந்த தெருவுக்குள்ளார காரு கேரு வச்சுக்கிட்டு முன்னாடி உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். கையை தட்டுங்க, எந்திரிங்க, கண்டிப்பாக இருக்கும். நல்லா போய் இனிமேல் கண்ணை விழிச்சு பார்க்குறீங்க. எப்படி 29 வச்சுருந்த தினேஷ்ஜி அப்படியே முருகானந்தையா 29 வாங்கினாரோ, அதே மாதிரி உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய தெருவுனா அதுக்குன்னு 4 வீடு இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு கணக்கு பண்ண சொல்லக்கூடாது. என்கிட்ட சார் 4 வீட்டுக்காரன் தான் சார், ஒருத்தன்ட்ட கூட வண்டியே இல்லாதவன் சார்னு. முதல்ல அந்த தெருவை மாற்றிடுங்க. முதல்ல அந்த தெருவை விட்டுட்டு ஏதாவது வேறு தெருவுக்கு போங்க. சார் வாழ்க்கையில் மாறணுன்னா நம்ம ஏற்கனவே வாஸ்துவில் சொல்லியிருப்போம், இடத்த மாற்றணும். சரி, இடத்த மாற்ற முடியல, வண்டியை மாற்றுங்க. வண்டியை எடுத்ததும் காருக்கு போக வேண்டாம், அட் த லீஸ்ட்டு 2 வீலருக்காவது போங்க. அதே மாதிரி இது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டு சுமார் 1 வருடம் இருக்கும், நான் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பேச ஆரம்பித்த பிறகு என்னை கூப்பிட்டு சார் எனக்கு 2 ஃபோன் நம்பர் எடுக்கணுன்னாரு. எவ்வளோ ஃபீஸுன்னு. அப்போது ஒரு தொகையை சொல்கிறேன். சார் அவ்வளோ தர முடியாது சார், நான் இவ்வளோ அனுப்புகிறேன் சார்னாரு. எது வேணால் அனுப்புங்க சார், உங்களுக்கு நம்பர் வேணுமா எடுத்து கொடுக்குறேன், அப்புறமா நீங்கள் என்ன வேணால் அனுப்புங்க சார் அப்படின்னு கொடுத்துட்டோம். நம்பர் எடுத்து கொடுத்துட்டோம், அவரும் அனுப்பிட்டார். நம்ம நல்ல நம்பரை எடுத்து கொடுத்தாச்சு, அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பித்த அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து திடீர்னு ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு பணம் விழுவும். முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் அப்படி தான். நான் எனக்கு ஏதாவது ஒரு இது வந்தால் உடனே முத்துப்பாண்டி ஐயாக்கு ஒரு கிஃப்ட்டாக உடனே அனுப்பிவிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு பணம் திடீர்னு விழுவுது. உடனே பார்த்தா இவரோட இது. அப்போ பார்த்தா அனுப்பியிருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஏதோ பிக்கப் ஆகிறாரு 2 மாதத்தில். அவரும் அப்புறம் தொடர்பு கொள்கிறாரு. பழைய 2 வீலர் வச்சுருக்கார், மாற்றவே முடியாது, வாழ்க்கையில் எனக்கெல்லாம் மாறுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறதுல. சந்தேகம் என்ன, நமக்கு நாம் மேலே இருக்கிற சந்தேகம் தான். அதுக்கப்புறம் ஃப்ளவர் மெடிசனை
சார் இதெல்லாம் வாங்கி குடிங்கன்னு சொல்லி அப்படியே குடிச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சமாக ஒரு 6-7 மாதத்துக்குள்ளார ஆளை பிக்கப் பண்ணி ஒரு வண்டி நம்பர் எடுக்க வச்சிட்டோம். ஒரு 2 வீலர் எடுத்துட்டார். அப்படி இப்படின்னு செகண்ட்ஸ்லாம் தேடினார். இல்லை வேண்டாம் சார், காரே கூட போகிறேன்னாரு 2 வீலரில், இது செகண்ட்ஸில் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் புதுசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 6664. இந்த நம்பரை எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பிக்கப் ஆகுறாரு. இப்போது போன மாதம்னு நினைக்கிறேன் கூப்பிட்டாரு. சரி என் பையனுக்கு வண்டி எடுத்திருக்கேன், நம்பர் வேணும்னு சொன்னார். சார் இவ்வளோ ஃபீஸுன்னு சொன்னேன். உடனே போட்டார். நல்லா பாருங்கள், முதல் தடவை போடுறதுக்கு கேட்டவர் சார் முடியாதுன்னு சொன்னவர் இந்த தடவை சொன்னதான் அந்த நம்பரை போட்டார். போட்டுட்டு சரி சார் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே எடுங்கன்னு சொல்லும் போது இதே 6664 கொடுக்குறேன், அதில் போகுது. ஆனால் அவருக்கு அந்த நம்பர் அங்கே கிடைக்கல. 6451 அவருக்கு கிடைக்கிது. 6451 முதல் நம்பர் 6664. இப்போ இவர் கிடைச்சிருக்க நம்பர் 6451. முதல் 2 நம்பர் 66, ரெண்டாவது நம்பர் பையனை குறிக்குன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம 6664 கொடுத்துருக்கோம். இவர் பையன் வண்டி வாங்கும்போது 64 முதல்ல வந்து நிற்கிது. கை தட்டுங்க. ஓகே, இதே நம்பர் சேம் நம்பர் கோயம்புத்தூரில் இன்னொருத்தர் மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தோம். வீடெல்லாம் விற்க முடியல, அப்படி இப்படி கஷ்டப்பட்டு கோயம்புத்தூரில் வீடை விற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியாக அடுத்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எடுங்க சார் பார்த்துக்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை எடுக்கிறோம். இதே நம்பர் 6664. அங்கேருந்து கரூரில் வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறோம், இந்த இதை எடுத்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அவருடைய அப்பாவுக்கு ஒரு வண்டி கிஃப்ட் பண்ணுறாரு. ஒரு எலக்ட்ரிக் வண்டி. எங்கள் அப்பா வந்து பழைய T50 ஓட்டிகிட்டு இருக்காரு சார், அது வேண்டாம், நான் வண்டி கொடுக்கலாம், வண்டி ஒன்று வாங்கி தரலான்னு இருக்கேன். ஓகே சார் வாங்கி கொடுங்க. என்ன நம்பர் ஓடுது சார் அப்படின்னா 6000 to 7000 சார்னாரு. ஒரு 4 நம்பர் அனுப்பி விட்றேன். இதே 6664 போகுது. அவருக்கு கூப்பிடவே இல்லை. அவர் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அந்த 5 நம்பர் 6 நம்பர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அவர் கூப்பிடவே இல்லை. மெசேஜ் அனுப்புனார். 6664 வாங்கிட்டேன் சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இப்போது வாகனத்தில் அப்பா பையனுக்கு எடுத்து கொடுக்குறார். அவருக்கு 64 கிடைக்கிது பையனுக்கு. ரெண்டாவதுல பையன் அப்பாவுக்கு எடுத்து கொடுக்குறார். அங்கே அதே நம்பர் அப்படியே கிடைக்கிது. வாகனம் எண்கள் இது நிஜமாக நடந்த இருவருடைய ஒரே எண்ணில் நடந்த ஒரு கதை. இந்த எண்கள் நிச்சயம் உறுதியாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் இவங்க 2 பேரும் பண்ண ஒரே வேலை என்ன கேட்டால் என்ன நம்பினது. என்ன மட்டும் இல்லை, என்ன நம்பினது இல்லை, என்ன நம்பினது, நம்பரை நம்பினது. அதை நம்பினாங்க, வண்டியை வாங்கினாங்க. அடுத்தது காரை வாங்கிடுவாங்க. நம்ம சொல்கிறதே அதே தான். 2 வீலருக்கு லோனை வாங்கி கொடுங்க, அடுத்தது காருக்கு லோனை வாங்கி கொடுங்க, அடுத்தது வீட்டு லோனுக்கு வாங்குங்க. வாழ்க்கை லோனில் போனால் சார் லோனை கண்டு பயப்படாதீங்க சார். அதே மாதிரி லோனுக்காரனை கண்டும் பயப்படாதீங்க. ஒன்று சொல்கிறேன், ஒரு தம்பி ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஆனால் உங்கள் வீடியோலாம் பார்த்து தானே இப்போ உயிரோடு இருக்கேன் நான். எனக்கு ரொம்ப மனசு இதாகிடுச்சு. ஆனால் எங்கேனா இருக்கேன்னு கேட்டு வீட்டுக்கு வரேன் வாப்பான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசும்போது அவன் சொன்னான், ரொம்ப இதாகிட்டேண்ணா, அண்ணனோட வீடியோ பார்க்கணும் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஏதாவது பண்ணிடலான்னு. என்னன்னு சொல்லுன்னு கிரெடிட் கார்டுங்க தொல்லை தாங்க முடியல. நான் இனிமேல் அவனுங்க கூப்பிட்டானுங்கன்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வா, அவங்கள பார்த்துக்கலாம். நீ இதுக்கெல்லாம் வந்து மனசு விடாத கண்ணு. அம்பானி முதல் கொண்டு எல்லாரோட வாழ்க்கையும் கடனில் இருக்கும். எந்திரிக்கலாம். அமிதாப் பச்சன் 0க்கு போனவர், அங்கேருந்து மேலே இன்றைக்கி அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவோ உயருது. வாழ்க்கையில் நம்ம விடக்கூடாத ஒன்று நம்பிக்கை. வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது ஒன்று கடன், அதுக்கப்புறம் சொத்து, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நல்ல நம்பரை வாங்கினா கண்டிப்பாக நாம் ஜெயிக்கலாம். அந்த நம்பர் அமையிறது விதி தான். நானே நம்பர்ஸ் எடுத்து கொடுக்குறேன், எல்லாத்தையெல்லாம் எடுக்க முடியறதில்ல. நான் எடுத்துகிட்டு இவங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்கலான்னு நினைப்பேன். அவங்க வேறு ஒன்றை கேட்பாங்க. நான் அமைதியாக விதி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ரொம்ப கம்பல் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. இப்போது ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இருந்தாலும் திரு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இந்த இதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து ஒரு 3வது 4வது வாகன எண்களை பற்றின வீடியோவாக இருக்கும். ஆனால் இந்த மாவட்ட ரீதியாக இதுதான் நம்ம முதல் முறையாக சொல்கிறோம். இதை நான் வந்து என்ன நினச்சேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் போய் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொருத்தர் எண் இருக்குது.
இப்போ 2345 நான் வெளியில் பார்த்தேன், ஒரு 2345 இனோவா கேபின் அந்த எல்லோ கலர் டாக்ஸி ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து சிஎம்மோட நம்பரு, உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய நம்பர் நம்ம சொல்லுவோம். 2345 மிகப்பெரிய பவர்ஃபுல் நம்பர், நிறையா இதில் இருக்கும். அவர் ஓடிட்டுருக்கு. அவர் அப்படி ஆகிடுவாரா சார்? ஆவார் கண்டிப்பாக. அவருக்கு என்றைக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க ஊருக்குள்ளே பக்கத்தில் எவனாவது ஒருத்தன் திடீர்னு வந்து எலெக்ஷனை நில்லுன்னுவான். இவன் அன்னைக்கு வேணா நம்ம கார் டாக்ஸி தானே ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்படியே இருந்துடலான்னு இவன் நினச்சானா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கி பார்க்கலான்னு இறங்கினானா அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மிகப்பெரிய ஆளாக வந்துடுவான். அந்த எண்ணெய் கூட்டிகிட்டு போய் ஃபைல் பண்ணி ஓட்டை குத்தி ஜெயிக்க வச்சு மாலையை போட்டுமா? போடாது. நீங்கள் வாங்க வேண்டியது என்ன தான், அதுக்கப்புறம் அது பல வெற்றிகளை உங்களுக்கு தருங்கிறதுல உறுதியாக நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. இந்த ஜோதிட பிரபஞ்சக்குழு ஆமாம், அதே மாதிரி 2 படங்கள் சொல்லுவோம், சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். விடாமுயற்சி சார், நம்ம திரும்ப சொல்கிறோம், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒன்று முக்கியம், அது தலையெழுத்து. வெற்றியை கொடுக்குறவன் கடவுள். உழைப்புக்கு நம்மக்கிட்ட இடமே கிடையாது. ஒன்று நேரம், இன்னொன்று அதிர்ஷ்டம், அது மட்டும்தான். உழைப்புக்கு எந்த இடமும் கிடையாது. வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த விடாமுயற்சி படத்தை அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க. தியேட்டரில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, பார்க்கல. அந்த இதில் டைட்டில் கார்டில் போடுறான், நல்லா பார்த்துக்கோங்க. விடாமுயற்சி டீம், லைக்கா ஆடிட் டீம், நல்லா பார்த்துக்கோங்க. லைக்கா ஆடிட் டீம், சீனியர் ஆடிட் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்னல் ஆடிட், கேஷியர் இன்டர்னல் ஆடிட், எக்ஸிக்யூட்டிவ் பர்ச்சேஸ் ஆடிட், ஆடிட் அசிஸ்டண்ட், லைக்கா ப்ரொடக்ஷன் டீம், ஜென்ரல் மேனேஜர், சீனியர் மேனேஜர், ப்ரொடக்ஷன் ஆடிட், டெப்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர், ஹெட் லீகல், ஹெட் மார்க்கெட்டிங், டெப்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், casting, COO, DI colorist, dubbing engineer, VFX head, VFX supervisor, costumer, makeup, sensor script, assistant costume designer, costume team, associate art director, associate art directors, associate editor, associate cinematographer, associate cinematographers, associate director, associate directors, sound design, re-recording mixer, still, public designer, production executive, line producer, Leica director finance, head of operation, finance controller, art director, CO director, story discussion, முக்கியம். ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். PRO, costume designer, lyrics, singers, executive producer, choreographer, stunt, production designer, editor, director of photography, head of Leica productions, music, produced by, written and directed by. கை தட்டுங்க. இவ்வளோ பேர் சேர்ந்துங்க ஒரு படத்தை எடுக்கிறாங்கங்க. அந்த படத்தை நம்மளால் பார்த்து அதை வெற்றி பெற முடியுதா அப்படின்னா அந்த படம் ஓடலை. அந்த படம் ஓடவே இல்லை. அந்த படம் ஓடலைன்னு அஜித் வருத்தப்பட்டாரா? என்ன பண்ணார்? அடுத்த படத்தை இன்னொரு டைரக்டர்கிட்ட மாற்றினார். எது? நம்ம கதை தான். என்ன சொல்லுது? சேஞ்ச் யுவர் டைரக்டரை மாற்றினார். என்ன பண்ணார்? குட்டு, பேடு, அக்லி. உள்ளே போயிட்டு வந்தானுங்க. அதுவும் நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருந்த மாதிரி நல்லா இருந்துருச்சு. அந்த படத்தை நான் பார்க்கல பொதுவாக, பட் ஆனால் அது ஏதோ ஓடிடுச்சு. ரைட்டா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரோட உழைப்பு, எத்தனை கோடி ரூபாய் பணம், இத்தனை கோடி, இத்தனை பேர்த்த போட்டு வச்சுருக்காங்களா. அந்த லைக்கா எழுதுங்க, LYCA லைக்கா. என்ன நம்பரு? 31 உருப்படுமா? உருப்படாது. உருப்படும். மொதல் படம் கத்தியிலிருந்து பிரச்சனை தான். மொத படம் எடுத்தார் கத்தின்னு, அன்றைக்கே அவருக்கு கத்தி தான் தொங்குனுச்சு. புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஒரே ஒரு ஜோசியக்காரனை இந்த பேரை கரெக்டாக வச்சுருந்தா இந்த பிரச்சனை வருமா? எத்தனை லாஸு. அதே பாருங்கள் இந்த டிராகன். அடடா, இந்த லவ் டுடே படத்துக்கு போனேன். எனக்கு லவ் டுடே படம் பயங்கரமான பிரச்சனைக்குரிய படம். அந்த பையன் அந்த பிரதீப் ரங்கநாதன் வருது. சரி, இப்போது தேட்டருக்கெலாம் நான் போய் படம் பார்க்க மாட்டேன். தினேஷ் ஐயா கூட மட்டும்தான் படத்துக்கு தேட்டருக்கு போவேன். தமிழ் படத்துக்கு நான் தேட்டருக்குள்ளாரியே போக மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு பயம் தமிழ் படம்னா. சரின்னு சொல்லிட்டு இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு டிராகன் பார்த்தேன். உண்மையாலுமே முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ரியலிஸ்டிக்காக, நான் கூட காலேஜில் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், எல்லோரும் அப்படி தான், அதை அப்படியே கரெக்டாக செதுக்கி உருப்படியாக செஞ்ச நல்ல படம் டிராகன்.
என்னன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலம் பெரிய இடத்துக்கு போனால் கூட மறுபடியும் நம்ம போய் காலேஜில் உட்காரணும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எவ்வளோ புஷ் பண்ணுவாங்க. அந்த பையன் போய் உட்காந்துருந்து அந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ஒரு தப்பாகி அந்த தப்புக்கு இவன் காரணமாக இருக்கும்போது அந்த இடத்துலையும் திருந்துறான் அப்படிங்கிறது உண்மையாலுமே சார் நேர்மையாக இருக்கிறவன் ரொம்ப கம்மி. அதில் அந்த படத்தில் அந்த நேர்மையை காட்டி ஜெயிச்சது உண்மையாலுமே நான் அந்த டைரக்டருக்கே கைத்தட்டலை சொல்கிறேன். உண்மையாலும் சிறந்த படம். ரொம்ப டிப்ரெஸில் இருக்கும், ரொம்ப விஷயமா இருக்கணும், ஒன்று படத்தை பாருங்கள், இல்லைனா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை போட்டு எங்களை மாதிரி நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு மாறி நீங்களும் கோடீஸ்வரராகவும் நீங்களும் வெற்றியாளராகவும் ஆகணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கும் தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும், திரு கதிர் அவர்களுக்கும், கணேஷ் மாணிக்கண்ணா ஒளிபெருக்கி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய கைபேசி எண் 9952328832. நன்றி, வணக்கம். நம்முடைய பிஆர்ஓ மக்கள் தொடர்பு அலுவலர் திரு அருண்ராமையா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பில் மிக சிறப்பாக சொற்பொழிவாட்டினார். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அவருடைய ஸ்பீச் ஒரு யதார்த்தமான ஒரு சொற்பொழிவாக இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகங்களை எடுத்துக்காட்டாக எடுத்து மிக சிறப்பாக பேசுவார். ஏன்னா அருண்ராமையா சொன்ன மாதிரி நான் கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு வருவார். சேலம் போனால் படத்துக்கு போகிறதுனா கூட கூப்பிட்டு போவேன். என்ன காரணம்னா படம் சரியில்லைன்னா தேட்டரை அடித்து நொறுக்கிடுவார், ஸ்க்ரீனை கிழிச்சிருவார். அதான் பிரச்சனை. அதனால தான் போகிறதில்ல. கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, மக்களுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த எண்களை அடிப்படையாக வைத்து கொடுக்கக்கூடிய விஷயம் சாதாரணமான விஷயமே கிடையாது. நான் முதல்ல கார் வாங்கும்போது நியூமராலஜிக்கலாக பார்த்து வாங்காமல் நான் ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். எனக்கு ராகு புத்தி நடக்குது, அந்த கிரகம் தானாகவே நமக்கு 4ஆம் நம்பரில் தான் நம்பரை கொடுக்குங்கிற நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் கூட பணம் கட்டி நம்பர் வாங்கலை. அதே மாதிரியே ராகு புத்தியில் கார் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 22 கூட்டு எண் வர மாதிரி தான் நம்பர் அமைஞ்சது. 4ஆம் நம்பர் தான் கிடச்சிது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன உணரணும் அப்படின்னா 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் ஜோசியரை பார்க்க தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நியூமராலஜிக்கலாக பார்க்கலைனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயம் கிடச்சிரும். மோசமான ஜாதகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜோசியரை பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகமாக மோசமான ஜாதகமானு தெரிஞ்சுக்கோங்க. மோசமான ஜாதகம்னா ஒரு நல்ல ஜோசியரை நீங்கள் ஃபுல் டைமாக ஹையர் பண்ணிக்கணும். எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட கேட்டு நியூமராலஜிலேருந்து வாஸ்துலேருந்து உங்கள் லைஃப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலேருந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லைன்னா லைஃப் இன்னும் மோசமாக மாறிடும், நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கும் அதிர்ஷ்டகரமான நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த புண்ணியம் பண்ணால் தான் மோசமாக இருக்கிற ஜாதகத்தை ஒரு நல்ல ஜாதகமாக மாற்ற முடியும். சரியான வழிகாட்டுதலும் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். ஸோ என்னுடைய காருக்கு ஸ்டார்டிங் லெட்டர் 29. நான் எந்த மாதிரி மெத்தடில் பார்ப்பேன்னா இதை பாவமாக பார்ப்பேன். 29 அப்படிங்கிறது 2ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை குறிக்கும். எப்போ அந்த 29 நம்பர் வந்துச்சோ அப்போ நான் ஒரு கிளாஸ் மாதத்தில் ஒரே ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா மாதத்துக்கு 5 கிளாஸ் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த 29ங்கிற நம்பர் 2ஆம் இடங்கிற வாக்குஸ்தானத்தையும் 9ஆம் இடங்கிற குருஸ்தானத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இயக்கிருச்சு. ஸோ அதை அற்புதமாக வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு எண்களும் ரொம்ப வலிமையான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கார் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு ஃப்ளாட் வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, 10வது ஃப்ளோரா 7வது ஃப்ளோரா 2வது ஃப்ளோர் வாங்கலாமா, அப்படி எல்லாத்துலேயுமே எண்கள் சம்மந்தப்படும். இப்போ நாங்கள் இன்றைக்கி மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். முதல் வாரம் வச்சிடலாம், 2வது வாரம் வச்சிடலாம், 3வது வாரம் வச்சுக்கலாம். ஏன் 4வது வாரம் வச்சோம்? 4வது சனிக்கிழமைனா திருச்செங்கோட்டில் ஜோதிட பிரபஞ்ச குழு மீட்டிங் நடக்கும். இன்றைக்கு வரைக்கும் 45 மீட்டிங், இன்றைக்கி 46வது மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு தடவை கூட மாற்றாமல் தொடர்ச்சியாக 4வது வாரம் பண்ணிகிட்ருக்கோம். 4ங்கிறது எதை குறிக்கும்? ராகு. அப்போ அதை பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போகும். அதனால தான் 4வது வாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் இந்த எண்களுடைய ரகசியங்கள் சூட்சமம் அப்படிங்கிறதுக்கு அது அருண்ராமையா மிக சிறப்பாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுடன் விளக்கியுள்ளார். அவருடைய சொற்பொழிவை பாராட்டி
பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு ராகுவுடைய ஆதிக்கத்திலிருந்து வருகை புரிந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் விஜய் ரகுநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.